கடுக்கானா என்ன, அதோட பலன்கள் என்னென்ன, அதை யார் சாப்பிடலாம், யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதை எப்படி எந்த அளவு சாப்பிடலாம், எங்கே கிடைக்கும், இல்லை வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த மாதிரியான கேள்விகள் உங்ககிட்ட இருக்கா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. கடுக்கா பற்றின A to Z டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸு. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளோட பழமொழிகள்லையும் சொலவடைகள்லையும் ஏன் சித்தர்களோட பல நூல் குறிப்புகள்லையும் சொல்லப்பட்டிருக்கிற காயக்கல்ப மூலிகைகளில் இந்த கடுக்காய்க்கு தாங்க முதலிடம். அதுவும் இதோட தாயகம் நம்ம இந்தியா தான். இந்தியாவிலேருந்து அப்படியே இலங்கை, சீனா, மலேசியா, வியட்நாம் முதலான நாடுகளுக்கும் இது பரவ ஆரம்பிச்சிச்சு. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இதை நம்ம பயன்படுத்திட்டு வர்றதா சில குறிப்புகள் சொல்லுது. கடுக்கா அப்படின்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்ற சில வாசகங்கள் பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அடுக்கடுக்காய் வந்த பிணிகள் யாவும் கடுக்காய் கண்டு காணாமல் போகும். இதுக்கான அர்த்தம், முதல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கும், அதை நம்ம சாதாரணமாக எடுத்திருப்போம். தென் சில நாட்கள்லையே வேற ஒரு ப்ராப்ளமும் சேர்ந்து வரும். இப்படி நாட்கள் செல்ல செல்ல அந்த லிஸ்ட்டில் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அடுக்கடுக்கான நோய்கள் கூட கடுக்காயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறப்ப வரிசையாக 1 by 1 காணாமல் போயிடும். கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவனும் கோலை வீசி குழாவி நடப்பாரே என்பதும், கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாமேங்கிறதும், மாலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் வாழலாமே என்பதும் சித்தர்களோட வாக்கு. இந்த 3 பாடல்களுமே சொல்றது என்னன்னா, கடுக்காய ஒரு மண்டலம்னு சொல்லப்படுற 48 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப விருத்தன்னு அழைக்கப்படுற கம்பு வச்சுட்டு நடக்கக்கூடிய கிழவன் கூட பாலன் மாதிரி, அதாவது கம்பை தூக்கி போட்டுட்டு துள்ளல் நடை போட்டு கம்பீரமா நடக்கிற குமரநாயுடு வாரம். கடுக்காயும் தாயினும் கருதில் கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படிங்கிறாரு அகத்தியர். கடுக்காயையும் தாயையும் ஒரு தராசோட 2 தட்டில் வச்சா கடுக்கா அந்த தாயை காட்டிலும் மேலோங்கி இருக்குமா. இப்படி தாயை விட உயர்வாக சொல்கிறதுக்கான பின்னணி என்னன்னா, குழந்தைங்கள்ட்ட தாயை காட்டிலும் அன்பும் அக்கறையும் செலுத்தக்கூடியவங்க இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட தாய் கூட தன்னோட பாச மிகுதியால் தன்னோட குழந்தைங்களுக்கு அறுசுவைகளையும் உணவுகளை விதவிதமாக செஞ்சு அள்ளி அள்ளி பரிமாறி தன்னையே அறியாமல் தன் குழந்தைங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறாள். ஆனால் இந்த கடுக்காயோ அறுசுவைகளில் உவர்ப்பை மட்டும் தவிர்த்து மற்ற 5ஐயும் அவங்களுக்கு கொடுத்து அந்த தீமையை அகற்றுது. அதனால தான் கடுக்காயை 10 தாய்க்கு சமம்பாங்க. சித்தர்களோட கூற்றுப்படி கடுக்காயில் வரி கடுக்காய், மலை கடுக்காய், செங்கடுக்காய், கருங்கடுக்காய், வெண்கடுக்காய், ஆண் கடுக்காய், பெண் கடுக்காய்னு 7 வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இப்போ கடுக்காயோட பலன்கள் என்னென்னு பார்த்துடலாம். உச்சியிலிருந்து உள்ளங்கள் வர அத்தனை உறுப்புகளுக்கும் நல்லது செய்யக்கூடிய இந்த கடுக்கா குறிப்பாக 5 புலன்கள்னு சொல்லப்படுற மெய், வாய், கண், மூக்கு, செவிக்கான அற்புத மருந்துனே சொல்லலாம். கண் பார்வை கோளாறு, காது கேளாமை, சுவையின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுது. ஆன்டிபாக்டீரியல் தன்மையை அதிகமாக கொண்டிருக்கிறதுனால இந்த கடுக்காயை புண்களுக்கான சிறந்த அருமருந்துனே சொல்லலாம். மூக்கு, நாக்கு, வாய் மற்றும் தொண்டை புண்ணில் தொடங்கி இறப்பை மற்றும் குடல் புண் தொடர்ந்து குழாய் மற்றும் ஆசன வர உண்டாகிற அத்தனை புண்களுக்குமான அருமருந்துனே சொல்லலாம். மூளை எரிச்சல், உள்மூலம், சீல் மூலம், இரத்த மூலம், இரத்த பேதி, பௌத்திர கட்டி அனைத்து மூல வியாதிகளையும் மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்ய வல்லது இந்த கடுக்கா. உடல் உஷ்ணம், வெள்ளைப்படுதல், மூத்திர எரிச்சல், மூளை எரிச்சல், பாதை எரிச்சல் முதலான எரிச்சல்களையும், கல்லடைப்பு, சதையடைப்பு, நீரடைப்பு முதலான அடைப்புகளையும் குணமாக்கும் குணம் கொண்டது இந்த கடுக்கா. தேமல், படை முதலான தோல் நோய்களுக்கும், இதய நோய், சர்க்கரை நோய், மூட்டு நோய்களுக்கும், உடல் பலவீனம் மற்றும் ஆண்களின் உயிரணு குறைபாடு போன்ற பிரச்சனை உள்ளவர்களும் இந்த கடுக்காயை தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப படிப்படியாக சரியாகும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்ப அவங்க உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் கரையும். சேம் டைம் மற்ற கழிவுகளும் ஈஸியாக வெளியேறதுனால ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும். மஞ்சள் காமால உள்ளவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப காமால கட்டுக்குள்ளே வரும். இல்லாமைன்னு சொல்லப்படுற பசியின்மை, செரிமானமின்மை, குழந்தையின்மை முதலான பிரச்சனை உள்ளவங்க இந்த கடுக்காய் ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். வாதம், பித்தம், கபம் இந்த 3ஓட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸையும் வேரோட பிடுங்கி எடுக்கிற சக்தி இந்த கடுக்காய்க்கு உண்டு. இந்த கடுக்காயானது துவர்ப்பு சுவையை பிரதானமாக கொண்டிருக்கிறதால இரத்த விருத்திலையும் இரத்தத்தில் இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றுறதுலையும் பெரும்பங்கு வகிக்குது. 15 கிராம் கடுக்கா பொடி கூட 4 கிராம் கிராம்பு பொடி சேர்த்து 100 மில்லிலிட்டர் தண்ணி விட்டு கொதித்த பின்னாடி அதை வடிகட்டி அது கூட 1 ஸ்பூன் பசுனை விட்டு அதிகாலையில் குடிக்க வயிற்று வலி இல்லாமல் 2-3 தடவை மலம் ஈஸியாக கழியும்.
இந்த முறையை பயன்படுத்தி 15 டேஸ்க்கு ஒருக்கையோ இல்லைன்னா 1 மந்த்துக்கு ஒருக்கையோ பேதி கெடுக்கிறப்ப குடலும் உடலும் சுத்தமாகிறதோட ஆட்டோமேட்டிக்காக அகச்சூடும் தனிய ஆரம்பிக்கும். இந்த கடுக்காயை இன்டேக்காக மட்டும் இல்லைங்க, வெளிப்பூச்சாவும் வெளிப்புற உபயோகத்துக்கும் பயன்படுத்தலாம். வாய்ப்புண் மற்றும் பல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கடுக்காயை பல்பொடியாக யூஸ் பண்ணுறப்ப ஈரில் ரத்த கசிவு நிற்கிறதோட பல்லும் ஈரும் ஸ்ட்ராங் ஆகும். சிலருக்கு வாய் துர்நாற்றங்கிற பிரச்சனை இருக்கிறதால மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கே சங்குஜப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த கடுக்கா பொடியை வெந்நீரோட கலந்து மவுத் வாஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நாளடைவில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். கடுக்கா சிறந்த ஆன்டிபாக்டீரியல் தன்மை கொண்டதால் ஆசனவாய் அரிப்பு மற்றும் எரிச்சல் இருக்கிறவங்க கடுக்கா பொடி கலந்த நீரை மிதமான சூட்டில் ஆசனவாய் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கழுவி வர பிரச்சனை சரியாகும். பொடுகு மற்றும் பேன் தொல்லை இருக்கிறவங்க கடுக்கா பொடியை தேங்காய் எண்ணெயோடு கலந்து காய்ச்சி டெய்லி தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். இதையும் தாண்டி பல்வேறு துறைகள்லையும் இதோட பயன்பாடுங்கிற லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. அது என்னலான்னா, கடுக்காயோட தோலில் டேனின் அப்படிங்கிற ரசாயன பொருள் இருக்கிறதால இதை விலங்குகளோட தோலை பதப்படுத்துறதுக்கும் துணிகளுக்கான சாயங்கள் தயாரிக்கிறதுக்கும் நிலக்கரியில் உள்ள அழுக்குகளை நீக்கி சுத்தப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இதோட தோலை அரைச்சதுக்கு பின்னாடி மீதி இருக்கிற சக்கை கூட காகிதம் மற்றும் பசை தயாரிக்க பயன்படுது. இப்போ தான் சிமெண்ட், காங்கிரீட் எல்லாம். ஆனால் பழங்காலங்களில் நம்ம முன்னோர்கள் கட்டடங்கள் மற்றும் சுவர்களோட உறுதிக்கும் பலத்துக்கும் இந்த கடுக்காயோட சாரத்தான் பயன்படுத்தினாங்க. பொதுவாக இந்த கடுக்கா பொடி வெந்நீர்லையோ அல்லது தேன் கலந்தோ இரவில் அப்படியே எடுத்துக்கிறது நல்லது. பட் அதை விட கடுக்கா கலந்த திரிபலாச்சூர்ணம் மாதிரியான கூட்டு கலவையை எடுத்துக்கிறப்ப இன்னுமே ரொம்ப நல்லது. என்னதான் இவ்வளோ நன்மைகள் செஞ்சால் கூட அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறதால நோயோட தீவிரம் பொறுத்து ஒரு மண்டலம்னு சொல்லப்படுற 48 நாட்கள் வரை தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவை ஏற்பட்டால் சிறிது இடைவேளை விட்டு திரும்பவும் ஒரு மண்டலம் எடுத்துக்கலாம். ஹெவி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க, ரொம்ப நாளாகவே மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. ப்ரெக்னென்ட் லேடிஸும் ரொம்ப சின்ன குழந்தைகளும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இதை அறவே தவிர்த்துக்கணும். கடுக்கா பொடியை வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கடுக்கா பொடியாகவும் கிடைக்கும், முழுசாகவும் கிடைக்கும். தேவையான அளவு முழு கடுக்கா வாங்கிட்டு வந்து ஒரு கல்லால் தட்டுனா உள்ளுக்கு உள்ள கொட்டை தனியாக தோல் தனியாக வந்துடும். இஞ்சில் எப்படி தோல் விஷமோ அதே மாதிரி கடுக்கால அதோட கொட்டை தான் விஷம். ஸோ உடைக்கிறப்ப கொட்டை உடஞ்சிடாமல் கவனமாக உடச்சி பிரித்து எடுக்கணும். அப்படி பிரித்து எடுத்ததுக்கப்புறம் கொட்டையை தூர போட்டுட்டு காஞ்ச அந்த தோலை மட்டும் எடுத்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். அப்படி ஆக்கின பவுடரை நம்ம ஃபில்டரை வச்சு நல்லா ஃபைன் பவுடராக ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு காற்று புகாத ஏர்டைட் டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகும். சப்போஸ் இந்த கடுக்கா உங்களுக்கு முழுசாவோ அல்லது பொடியாவோ மொத்தமாவோ இல்லை சில்லறையாவோ தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு அழைக்கலாம். கொரியர் அல்லது டிரான்ஸ்போர்ட் மூலமாக உங்கள் கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் தூத்துக்குடியிலே இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க, இதை சார்ந்து ஹெல்த் மற்றும் ஹோமுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் நம்ம தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸில் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி கோமதி நாகராஜன்.